நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபூஷ தத்துவப்படி 6வது ராசி. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியை குரு பகவான் பார்க்குறார். இது ரொம்ப அமக்கலமான ஒரு விஷயம். ராசியை குரு பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடம்புல ஒரு தேஜஸ், மினுமினுப்பு இருக்கும். எந்த காரியமானாலும் செஞ்சிடலாம், முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். ராசிநாதன் 6 நாள் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். பிறகு 17 நாள் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். பிறகு விருச்சிகத்தில் 7 நாள் இருக்கார். அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 24 நாட்கள் இருக்கிறார் துலாத்தில். இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார். நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்த்தாங்க வைங்க, ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக லட்டு மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் திருப்பி கேட்டால் விரோதம் தான் வரும். அப்படி பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 12 கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தந்தையால் உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 24 நாட்கள் சூரியன் நீச்ச பங்கத்தில் இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடைசி ஒரு 6 நாள் நீசத்தன்மையில் இருக்கிறார். அப்போது இந்த காலகட்டம் அப்படின்னும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காதீங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இந்த மாதம். நீங்கள் எந்த முயற்சி, சிறு முயற்சி ஆனாலும் அது பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நன்மை பயக்கும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 4ஆம் இடத்து அதிபதி 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல வருமானத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். படிக்கும் மாணவன் செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. தாய் வழி சொந்தங்கள் நல்ல சிறப்பாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி பகவான், அதாவது இது நாள் வரைக்கும் வக்ரகதியிலிருந்து 4ஆம் இடம் தனுசில் இருந்ததாக ஐதீகம். இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பீடத்தில் நேர்கதியில் பயணம் செய்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. அப்போ 5 குடையவன் 5இல் ஆட்சி பெற்றால் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவ துணையோடு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கு உண்டான கால அவகாசம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் ஏதாவது உங்களுக்கு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. சந்தோஷமாக அங்கே கோயில் குளங்களுக்கு கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
பிறகு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு, திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இப்போது சட்டு புட்டுன்னு பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்திற்கான ஏற்பாட்டினை கவனிப்பார் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லைங்க, நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். சிறப்பாக அது வாழ்க்கையில் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தால் தாங்க வாழ்க்கையே ஒரு இனிப்பாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்மறையாகிவிடும். அடுத்தது 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு 8ல் இருக்கலாமான்னா இருக்கிறார். மேஷ ராகு, மேடான ராகு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் யாருடைய வேலையை செய்வார்? செவ்வாயினுடைய வேலையை செய்வார். செவ்வாய் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த ராகு வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்பி வைப்பார். கல்விக்காகவோ உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிப்பார். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 8ல் ராகு இருக்கிற காலமாக இருப்பதால் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுங்கள், அது உங்களுக்கு நல்லதாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அதிகமாக கடனை வாங்கக்கூடாது, கடனை பெருசு பண்ணக்கூடாது, அகல கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 8ல் ராகு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிறு சிறு குறைபாடுகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 8ல் ராகு இரவு பிரயாணம் செய்யாதீர்கள். சின்ன சின்ன விபத்துக்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். மற்றபடி 9ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 24 நாட்கள் அதிகபட்சமாக துலாத்திலையும் விருச்சிகத்தில் கடைசி வாரமும் அங்கே இருக்கிறார். அப்போது 9ஆம் இடத்தை அவர் கடைசி வாரம் பார்க்குறார். அதனால் 9க்குடையவன் நல்ல இடத்துல இருக்கிறதால நல்ல யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். மற்றபடி வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் தாராளமாக போங்க. ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா என்ற பெயரில் சென்று வந்தாலும் கூட உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள் மற்றும் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பிற ஊழியர்களும் சிறப்பாக பணிபுரிவார்கள். அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனில் காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கும். வேலைக்காக ஃப்ரெஷ் ஹேண்டோ இல்லை ஏற்கனவே வேலையை இழந்தவர்களோ முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. சொந்த தொழில் கடையோ கண்ணியோ ஒரு வேறு ஏதாவது ஒரு சின்ன தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை பெரிய தொழிலே நீங்கள் தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும்,
தொடாததெல்லாம் தொடங்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள், திருமணத்தை முடித்து வைப்பார்கள் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அக்கம் பக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கூட உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு செயலாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் தான் செலவு ஏற்படும் ஒழிய குடும்பத்துக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்கள் இது மாதிரி வாங்குவீங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு 20, 21, 22 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் எதுவும் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலனை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல பணவரவு, பொருள், பேங்க் பேலன்ஸு உயருங்க. நிச்சயமாக நிதிநிலை உயரும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, புதன் 6 நாள் உச்சமடைஞ்சிருக்கிறார், 17 நாள் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், கல்விக்கூடங்களில் பணிபுரிபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான ஒரு மாதம் இந்த கன்னி ராசிக்கு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.